வணக்கம் அண்ட் வெல்கம் டு அபிஸ் டெலிகசி. இன்றைக்கி அபிஸ் டெலிகசியில் நாம் செய்ய போகிறது ஆம்லெட் டாப்ட் வீட் ஃப்ளார் புட்டு பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ கோதுமை மாவு 2 கப் எடுத்திருக்கேன். வீட்டில் சப்பாத்தி செய்கிற நார்மல் கோதுமை மாவு தான். இதை நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக புட்டு வரும். ஸோ இதை வறுத்துட்டு நல்லா கூலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் புட்டுக்கு மாவு ரெடி பண்ணலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, தேங்காய் 2 ஸ்பூன் துருவல். இப்போ ஏலக்காய் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இதில் வெது வெதுன்னு தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா புட்டுக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரே டைம் நிறைய ஆட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு தெளித்து நீங்கள் மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் மாவு நல்லா கையில் எடுத்தனா நல்லா சேரும், ஆனால் உதுத்து விட்டால் நல்லா தூளாயிடும். அந்த மாதிரி இருக்கிற பதத்தில் மாவு பிசைஞ்சிக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். நம்ம தண்ணி எடுத்து வச்சிடலாம் புட்டு மேக்கரில். உங்கள்கிட்ட புட்டு மேக்கர் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கோகோனட் கொஞ்சம் ஃபஸ்ட் லேயர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம புட்டு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை 15 மினிட்ஸ் குக் பண்ண வைக்கலாம். இப்போ பாருங்கள், புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். நம்ம இப்போ கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கரம் மசாலா, உப்பு, மஞ்சள் பொடி, நெய், தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெய் விட்டுருக்கோங்க பாத்திரத்தில். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிடலாம். நான் மசாலா வீட்டில் செஞ்ச மசாலா எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அது ஒன்று மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா இது வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கிட்டு இதில் வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு சின்ன டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். கிரேவிக்கு அவ்வளோ போதும். ஸோ இது நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற புட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2 நிமிஷம் நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு சூப்பராக பிரியாணி மாதிரி ரெடி ஆயிரும். டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ உங்களுக்கு நல்லா ரெடி ஆயிரும். ஸோ இப்போ ஒரு ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். இல்லை பெப்பர், சால்ட்டு, அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆயில் விட்டு ஒரு தவாவில் ஆம்லெட் பண்ணலாம். இங்கே 1 சைடு வெந்துருச்சு. மெதுவாக திருப்பிக்கலாம். எஸ். ஸோ இப்போ ஆம்லெட்டும் ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டிங் பண்ணலாம். பாருங்கள், பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே ஆம்லெட் வைக்க போகிறோம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுலேயே நீங்கள் நான்வெஜ் பிரியாணி கூட செய்யலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி டொமேட்டோ மட்டும் ஆட் பண்ணி வெஜிடேரியன் டைப்பில் செஞ்சுருக்கேன்.
ஸோ இப்போ இது மேலே ஆம்லெட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்பூனில் அள்ளி சாப்பிடும் போது இல்லை கையிலையோ அது வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட. ஆம்லெட்டும் அந்த புட்டும் சேர்ந்து அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சூப்பரான சுவையான வீட் ஃப்ளவரில் ஆம்லெட் டாப்டு புட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ABIS Delicacy. தேங்க்யூ.